ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறா? உற்சாகமுள்ள ஆராதனை எதிர்பார்க்கிறேன். அவருக்கு கொடுக்கும் பொழுது சிறந்ததை நம்ம கொடுக்கணும். ஆமென். என்னுடைய முழு பலத்தோடு நான் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் இல்லாத ஒரு காரியம், தங்களை யாரென்றே தெரியாத ஒரு நபருக்கு கூட ஜீவனை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மே, ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். என்னுடைய முழு பலனும் அவருக்கு தான், என்னுடைய முழு சுகமும் அவருக்கு தான். அவரையே நான் உயர்த்த போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேசம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் பைத்தியங்கள் நிறைந்த ஒரு தேசம் இல்லை? நிறைய கிரிக்கெட் பைத்தியங்கள் இருக்கிறாங்க. எனக்கு கூட கொஞ்சம் பிடிக்கும் கிரிக்கெட்டு. இந்த கிரிக்கெட்டில் கடைசி பந்தில் 6 அடிச்சிட்டா, ஒருத்தர் இருந்தார், தோனின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 6 அடிச்சிட்டா உலக கோப்பை இந்தியாவுக்கு தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் 6 அடிச்சிட்டார்னு வைங்களேன். யாராச்சும் நம்ம வாலிபர்கள்ட்ட போய், யோ 6 அடிச்சிட்டாரியா கொஞ்சம் கத்தியான்னு சொல்லணுமா? சொல்ல தேவையில்லை. கத்தில் கூறிய பிஞ்சு கீழே விழுந்துடும். ஆனால் இதே வாலிபர்கள் சர்ச்சுக்கு வந்தால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா அப்படின்றாங்க. அங்கே தோனி 6 அடிச்சிட்டா யாராச்சும் தோனி 6 அடிச்சிட்டாகலாமா அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. அங்கே கத்துறோம். தோனிக்கு உங்கள் பேரே தெரியாது. மானிட்டர் கொஞ்சம், தோனிக்கு உங்கள் பேரே தெரியாது. ஆனால் அவன் பேர் அப்படி கத்துறாங்க. ஆனால் என்னை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லி அழைத்த ஒரு தேவன் இருக்கிறார். அவருக்கு என்னுடைய சிறந்த ஆராதனை. ஹல்லேலூயா. இன்னைக்கு கொடுத்தா பெஸ்ட்டை கொடுக்கும். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பினார். அவர் ஏதோ 10 பிள்ளைகளை வச்சுட்டு அதில் ஒரு பிள்ளையை நமக்கு அனுப்பல. அவருக்கு இருந்த சிறந்ததை நமக்கு கொடுத்தார். அப்போ நம்ம அவருக்கு கொடுக்கும் பொழுது எதை கொடுக்க போறோம்னா, என்னுடைய சிறந்ததை நம்ம கொடுக்க போறோம். ஆமென். நான் ஆண்டவருக்கு என் பெஸ்ட்டை கொடுக்க போறேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பாப். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். Oh, we worship you, Jesus. நீர் நல்லவர் இயேசுவே. கொஞ்ச நேரம் அப்படியே வாய்களை திறந்து வார்த்தைகளால் வர்ணிங்க பாப்போம் இயேசுவே. அவர் நாமத்தை சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து. ஒரு பாட்டுக்காக காத்திருக்க வேண்டாம். என்ன பாட்டு பாட போறாங்க அது இல்லை. உங்க வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்தில் இந்த சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் எதற்கெல்லாம் நன்றி சொல்லணுமா நன்றி சொல்லுங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு ஒருவேளை எதற்கு நன்றி சொல்லணும்னு தெரிலனா, இன்றைக்கு நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்ல இல்லாம இன்றைக்கு ஜீவனோடு இங்க நிற்கிறீங்கன்னா அது ஆண்டவர் உங்களுக்கு செய்த பெரிய கிருபை. இன்றைக்கு உங்க முகத்துல ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாம நீங்க நேச்சுரலாக நீங்க சுவாசிக்கிறீங்கன்னா அது ஆண்டவர் உங்களுக்கு செய்த பெரிய கிருபை. இன்றைக்கு உங்களை யாரும் தூக்கிட்டு வராம நீங்களா நடந்து வந்தீங்கன்னா அது தேவன் உங்களுக்கு செய்த பெரிய கிருபை. கம் ஆன், வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஓ we worship you Jesus. ஓ உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. ஓ என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சொல்லுங்க, என் சுவாசம் ஒழியும் வரை, சொல்லுங்க, உம்மை மாத்திரமே, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லுவோம், உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டுமா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை மாத்திரமே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும், என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே
பெயர் சொல்லி அழைத்தவர். ஓ தாயினும் மேலாக எனக்காக ஜீவன். ஓ தாய் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. ஓ என் நாட்கள் முடியும் வரை, ஓ என் ஜீவன் பிரியும் வரை, ஓ என் சுவாசம் மொழியும் உம்மையே. இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்து, ஓ நன்மையும் கிருபையும் தொடர செய்து ஓ எத்தனை முறை இடறினாலும் ஓ நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க. ஓ என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே சொல்லுமே, நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே உம்மையே. பாவி என்று என்னை, ஓ பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. ஓ என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வரும். பாவி என்று என்னை தள்ளிடாமல், ஓ என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வரும். சொல்லுங்க, நாட்கள் முடியும் வரை, நாட்கள் முடியும் வரை, ஓ என் ஜீவன் பிரியும், என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே 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 ஆராதி. என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும், என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதி. உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஓ ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஓ ஆண்டவர் இயேசுவை சொல்லுங்க, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். நான் ஆண்டவர் இயேசுவை, ஓ நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் அவருடைய கரத்தில் தீமை வருவதே இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஓ ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை. ஓ எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளை
ராஜா நீ செய்த நன்மைகளை ஓ எண்ணியே துதித்திடு. எத்தனை பேர் ராஜா செய்த நன்மைகள், ஓ நன்மைகளை எண்ணியே துதித்திடு. சேர்ந்து சொல்லும் ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஒருவருக்கே இயேசுவே. ஆராதனை ஒருவருக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை நான் எங்கெல்லாம் பாடுறேனோ அங்கே எல்லா இடங்களும் இதை சொல்லுவது வழக்கம். என் வாழ்க்கையில் என்னை கவர்ந்த ஒரு பாடல் இது. இந்த பாடல் வந்து என் கண்மலையானவர், என்னை காக்கும் தெய்வம் நீர். 3 சரணங்கள் இந்த பாட்டில் இருக்கு. உலகத்தில் எத்தனையோ தேசங்களுக்கு நான் போயிருக்கிறேன். பல பாடல்களை நாங்கள் போய் ஆராதனை வேளையில் பாடியிருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு பாடல் மாத்திரம் உலகத்தில் எந்த மூலையில் போய் நீங்கள் பாடினாலும், தமிழ் பேசுகிற ஜனங்கள் இந்த பாடல் மாத்திரம், இந்த பாடலுக்கு லிரிக்ஸ் தேவையில்லை, போட வேண்டிய அவசியம் இல்லை, பாட்டு கடுதாசியில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3 சரணங்களையும் ஆரம்பித்தோடனே முழு சரணத்தையும் 3 சரணத்தையும் அப்படியே மனப்பாடமாக பாடும். நான் அடிக்கடி யோசிச்சிருக்கேன், இந்த பாடல் இவ்வளோ பெரிய ராகம்லாம், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பீட்டு கிடையாது, ரொம்ப மியூசிக்கெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த பாடல் பயங்கர ஆசீர்வாதமாக ஆண்டு உலகம் எங்கிலும் கொண்டு சென்றார். நான் அடிக்கடி யோசிச்சிருக்கேன் இந்த பாடலை குறித்து. இப்போது எனக்கு இந்த பாடலை எழுதியவரை சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் எனக்கு தெரியாது. பாடலை கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு முறை நான் மதுரையில் ஒரு ஆராதனை விழாக்காக நான் அழைக்கப்பட்ட ஆராதனை பெருவிழாக்காக, அப்போது நான் அந்த ஆராதனைக்கு அழைக்கப்பட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் 2 பேர் இன்றைக்கு, ஒன்று நீங்கள், இன்னொன்று இந்த இப்போ எந்த கண்மலையானவரை பாட்டு எழுதினவர் வராரு பாஸ்டர் அப்படின்னா. இது பல வருஷங்களுக்கு முன்பு தான். அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இவரை கடைசியாக யார் எழுதுனது நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். நான் என்னுடைய நினைப்பில் இந்த பாடல் வந்து டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர்னு ஒரு அமெரிக்க மனிதர், அவர் இந்தியாவில் இருந்தார். அவர் தான் இந்த பாடலில் வந்து ரொம்ப அழகாக பாடும். ஸோ அவர் தான் எழுதினார் நினச்சிட்டு இருந்தேன். சரி, அவர் தான் வரப்போகிறார் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு நான் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறேன். திடீர்னு அவர் வந்தார். யார்? இந்த பாட்டு எழுதுறவர் வரார். அவர் வந்தார்னு சொல்கிறத விட அவர் ஒரு வீல் சேரில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. அவருக்கு சின்ன வயதிலேயே போலியோவினால் பாதிக்கப்பட்டு அவரால் நடக்க முடியாது. 4 பேர் இருந்தால் தான் அவர் வர முடியும். ஸ்டேஜ்லேயே அப்படி வீல் சேரோடு வந்தார். அவரை நிறைய பேருக்கு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கலாம். அவருடைய பேர் பாஸ்டர் ரீகன் கோமஸ். அவர் தான் எழுதினார் இந்த பாடல். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஆராதனை முடிச்சுட்டு நான் பின்னாடி போய் உக்காந்தேன். அடுத்தது அவர் ஆராதனை நடத்த வந்தார். வந்து ஆரம்பித்த உடனே இந்த வரி தான் ஆரம்பித்தார். என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதிப்பேன் அப்படின்னு பாடினார் பாருங்களேன். என் இருதயமே உடஞ்சிருச்சு. நான் சொன்னேன் மனசில், இருதயத்தில் யோசித்தேன், ஆண்டவரே, இந்த நிலைமையில் ஒரு மனுஷன் ராஜா செய்த நன்மைகளை எண்ணி துதிக்க முடியும் என்றால் நான் எவ்வளவு அதிகமாக ராஜா செய்த நன்மைகளை. வா, அவரு இந்த பாட்டை பாடி நடுவில் நிறுத்திட்டு சொன்னார், நீங்கள் நிறைய பேர் என்னை பார்த்து பாவப்படுறீங்க, ஐயோ பாவம்னு என்னை பார்த்து நினைக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் என்ன தெரியுமா சொன்னார்? என் ராஜா எனக்கு ஒரு குறை வைக்கலையா. எனக்கு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த பாடலுடைய வரிகளுடைய அர்த்தமே எனக்கு வேறு மாதிரி ஆயிடுச்சு. நான் இந்த பாடலை பாடும் பொழுதெல்லாம், ஆண்டவர், நான் உங்களுடைய நன்மைகளை நான் எண்ணி துதிக்க போகிறேன். ஆண்டவர், எத்தனை பேர் துதிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒரே நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வரியை மாத்திரம் பாடுவோம். ராஜா உண்மையா சொல்லு, எண்ணியே துதித்தீடு. Everybody come on. ராஜா ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. இன்னொரு முறை சொல்லும், ராஜா நீ செய்த எண்ணியே துதித்திடு. ராஜா நீ செய்த நன்மைகளை, ராஜா நீ செய்த நன்மை, ஓ எண்ணியே துதித்திடு. Come on everybody. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஒருவருக்கே ஆராதனை இயேசு, ஒருவருக்கே துதி பலிகள். நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் போற்றப்படத்தக்கவர், நீர் மகிமை உடையவர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் ராஜாவே, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க நன்றி உள்ள இருதயத்தோடு இங்க வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் நன்றி சொல்ல போறோம். பாஸ்டர் சொல்ற சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நான் இருதயத்தின் ஆழத்தில் நன்றி சொல்ல போறேன்னு சொல்ல சத்தமா ஒரு ஆமென். ஆண்டவர் நமக்கு மான் கால்களை தந்திருக்கிறார். ஆமென். மதில்களை தாண்டுவதற்கான கிருபையை கொடுத்திருக்கிறார். நான் சொல்றேன், ஆண்டவர் நம்மளை எதற்கு அழைத்திருக்கிறார் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு எதிராக மதில்கள் வரும்பொழுது மதில்களை பார்த்து சோர்ந்து போயிடுறோம். ஐயோ, இந்த மதிலை போட்டாங்களே, இந்த தடைகளை போட்டாங்களே. நம்ம மதில்களை பார்த்து அழுவதற்காய் அல்லது வேதனைப்படுவதற்காக அழைக்கப்படலை, மதில்களை தாண்டி செல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவன் செய்கிற வேலையை அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான், சத்துரு செய்ய வேண்டிய வேலையை அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான், அவன் மதிலை கட்டிக்கிட்டே இருப்பான். யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவன் மதில் மேல் படருகிற ஒரு செடியாக இருந்தான். அவன் மதிலை பார்த்து பயப்படலை. அவன் சகோதரர் அவனுக்கு செய்த தீமைகள், அவன் வேலை செய்த இடத்துல அவனுக்கு செய்த தீமைகள், இதெல்லாம் பார்த்து அவன் ஐயோ இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படி இல்லை. எத்தனை மதில்களை அவனுக்கு முன்பதாய் போட்டாலும் அத்தனை மதில்களையும் படர்ந்து சென்று தாண்டி செல்வதற்கான கிருபை கொடுத்தான். நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாக அவர்கள் மதில்களை எழுப்பலாம், ஆனால் அந்த மதில்களை தாண்டுவதற்கான பலனை ஆண்டவர் தருகிற உண்மை தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு மான் கால்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒரு புதிய பாடல் நம்ம சந்தோஷமா பாட போறோம். மான் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நான் நித்தமும் நான் நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி உற்சாகமாய் பாட போறோம். கரங்களை தட்டி பாடும் எல்லாரும். மான் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயரங்கள் நித்தமும் நித்தமும் நன்றி சொல்வேன். சொல்ல, மான் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, ஓயாமல் பாடுவேன். ஓ நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். தீங்கு செய்ய நினைத்தவர் முன் என்னை தாழைத்திட செய்தவரே, தடுமாறின ஓ தாங்கியே நடத்தினீரே. எத்தனை பேரை நடத்தி இருக்கிறார்? தீங்கு செய்ய ஓ நினைத்தவர் ஓ தாழைத்திட செய்தவரே, தடுமாறின வேளையெல்லாம் என்னை தாங்கியே நடத்தி, என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே, என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல். ஓ நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடும். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி. மான் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடும். விசுவாசத்தோடு சொல்லு. நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும். மான் கால்களை தந்தீரே, மான் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய். சிறுமைப்பட்ட காலமெல்லாம் என்னை சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம்
சீரமைத்து தந்தவரே. சொல்லுங்க, சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே. சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவர். சகலத்தையும் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திருப்பிக் கொள்ள அவர் செய்வார். ஓ, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீ. நன்றி 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 நன்றி. ஓ, நித்தம் ஓயாமல் பாடுவே. நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவே. ஓ, நன்றி 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 நன்றி. ஓ, நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவேன். எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே. துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விட. ஓ எஸ், எவ்வளவு உண்மை. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே. துரத்தி வந்த ரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தீர். ரட்சகர் நீர் என்று. ஓ, ரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தீர். ரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர். நன்றி 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 நன்றி. ஓ, நித்தம் ஓயாமல் உமக்கு மாத்திரமே நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவே. நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவே. மான்கால்களை தந்தி மதில்களை தாண்டி நினைத்து பார்க்காத உயரங்காய் நித்தமும் நன்றி சொல்லு. மான்கால்களை தந்தீரையா. மதில்களை நினைத்து பார்க்காத உயரங்காய் நித்தமும். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. ஓ, நித்தம் ஓயாமல். நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல். நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவே. நன்றி நன்றி நன்றி. நித்தம் சோராமல் பாடுவே. நல்ல கரங்களை தட்டி உமக்கே நன்றி அப்பா. மதில்களை தாண்ட செய்பவரே, உமக்கே நன்றி அப்பா. உமக்கே நன்றி இயேசுவே. உமக்கே நன்றி அப்பா. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர். நான் வெட்கப்பட்ட இடங்களில் எல்லாம் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துகிற தேவன் அவர். என்னை கைவிடவே மாட்டார். என்னை கைவிடவே மாட்டார். என்னை விட்டு விலகவே மாட்டார். அவர் நல்லவர். வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் மோசேயுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா 80 வயதுல அவர் வரும்பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையில எந்த இடத்துல வெட்கப்பட்டாரோ, எந்த இடத்துல உன்னை எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி துரத்தி அனுப்பினார்களோ, அதே இடத்திற்கு மீண்டும் கொண்டு போவதற்கு ஆண்டுடைய வார்த்தை வருகிறது. ஆண்டு சொல்ற, நான் உன் கூட இருப்பேன், நீ மீண்டும் எகிப்துக்கு போ அப்படின்னா, இந்த மனுஷன் இந்த மோசே பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவங்கள், மனிதர்கள் அவன் மேல் பேசின வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவன் நினைச்சவன் சொல்றான், என்னை விட்டுருங்க ஆண்டவர், நான் போல, வேற யாரையாவது அனுப்புங்க. ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை அவன் இருக்கிற மீதியான்லயே செஞ்சாரு. அந்த
கோலானது சர்ப்பமாய் மாறுகிறதை ஆண்டவர் எங்க செஞ்சாருன்னா மீதியானிலே செஞ்சாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் கூட இருப்பேன்பா, நான் அற்புதங்களை செய்வேன், அடையாளங்களை செய்வேனா. 4 முறை தொடர்ந்து இந்த மனுஷன், மோசே என்னால முடியாது, என்னை விட்டுருங்க, காரணங்கள் மேல காரணம், நான் திக்கும் நான் உள்ளவன், மந்தனா உள்ளவன், என்னை விட்டுருங்க, ஆரோன் அனுப்புங்க, யாரையாச்சும் அனுப்புங்க, எத்தனையோ முறை பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆனா நான் படிச்சு பார்க்கும் பொழுது அவர் எதை விளங்கி கொள்ளலன்றதை நம்ம படிக்கணும். நல்லா கவனிங்க. சில வேளையில் ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை தரும்போது நம்ம நிறைய வாட்டி கடந்த காலத்தை யோசிக்கிறோம். ஆண்டவரே, நான் கடந்து வந்த பாதைகள், இதற்கு மேல உங்களுடைய வாக்கு தத்தங்களை நம்புவதற்கும் விசுவாசிப்பதற்கும் ஏதுவே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். மோசையை போல் நீங்க நிற்கலாம், ஆண்டவரே போதும்பா, இதற்கு மேல உங்களுடைய வாக்கு தத்தங்களை நம்புறது எந்த ஒரு அறிகுறியும் இல்லை, எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனா மோசையோட வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா 80 ஆண்டுகளை ஆண்டவர் எவ்வளவு அதிகாரங்கள் எழுதினார்னா ஒரே அதிகாரம் தான். யாத்ரா 2ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா அவனுடைய 80 ஆண்டுகளை ஒரே அதிகாரத்தில் ஆண்டு எழுதி முடிச்சிட்டாரு. அவன் பிறந்ததிலிருந்து, அவன் வளர்ந்ததிலிருந்து, காப்பாற்றப்பட்டதிலிருந்து, அரண்மனைக்கு போனதிலிருந்து, அவன் எகிப்தியரை பார்த்ததிலிருந்து, எகிப்தியரை கொன்றதிலிருந்து, அங்கிருந்து மீதியானுக்கு ஓடினதிலிருந்து, கல்யாணம் ஆனதிலிருந்து, குழந்தை பிறந்ததிலிருந்து எல்லாமே எத்தனை வருஷம்னா 80 வருடங்கள். அது எத்தனை அதிகாரத்தில் எழுதியிருக்குன்னா வேதத்தில் ஒரே அதிகாரத்தில் முடிச்சிட்டாரு. இந்த ஒரு அதிகாரத்தை முடிச்ச உடனே மோசே சொல்றாரு, போதும் ஆண்டவரே. ஆனால் மோசே எதை அறியலன்னா, ஆண்டவர் அவனுக்காக இன்னும் 136 அதிகாரங்களை ஆண்டவர் வைத்திருந்தார். இன்னும் 136 சாப்டர்ஸ். அது இவன் கண்கள் பார்க்கல, விசுவாசிக்க முடியல. நான் இன்னைக்கு சொல்ற, ஒருவேளை இங்க வந்திருக்கலாம், நீங்க போதும்னு ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆனா நீங்க எதை தெரியுமா அறியல, இன்னும் உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிருக்கு இன்னும் ஒரு 136 அதிகாரங்களை தேவன் வைத்திருக்கிறார். மோசே சங்கீதத்தை எழுதும் பொழுது அவர் எழுதுறாரு, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால். இதை எழுதுன யார் தெரியுமா? மோசே தான் எழுதினார். 90ஆம் சங்கீதம் இஸ் a song of Moses. மோசஸ் சொல்றாரு, பலத்தின் மிகுதினால எவ்வளவு வாழலாம் அப்படின்னா 80 தான் அங்க வாழ முடியும். ஆனா மோசையோட வாழ்க்கையில 80 முடிஞ்ச பிறகுதான் ஆண்டவன் ஊழியத்திலே அழைச்சு அவனை மிகப்பெரிய ஆளாய் மாற்றினது எப்போ தெரியுமா? 80 முடிஞ்ச பிறகுதான். இதுல இருந்து ஒன்றை விளங்கிக் கொள்ளலாம், உங்கள் பலன் முடிகிற இடத்துல கர்த்தருடைய கிருபை ஆரம்பிக்கிறது. உங்கள் பலன் செய்ய முடியாத கர்த்தருடைய கிருபை செய்யும். நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்க உங்க சூழ்நிலையை பார்த்து இதற்கு மேல முடியாது ஆண்டவர் சொல்றாரு, அப்பதான் என் கிருபை ஆரம்பிக்குது. என் கிருபையினால் இது கூடும், மனிதனால் கூடாதது தேவனால், உங்க பலத்தினால் கூடாதது தேவனால கூடும். நீங்க விசுவாசிங்க, ஆண்டவரே எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக நீர் வெகு தூரத்து காலத்து செய்திகளை வைத்திருக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு நீங்க பார்க்கும் பொழுது இதற்கு மேல எனக்கு எதிர்காலம் தெரியல, இதற்கு மேல என்னால் ஒரு படி கூட எடுத்து வைக்க முடியாது. நான் ஒன்னு சொல்றேன், நீங்க எத்தனை முறை கடந்த காலங்கள்ல நீங்க பல மாதங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், பல ஆண்டுகளை பார்த்து சொல்லியிருக்கலாம், பல சூழ்நிலைகளை பார்த்து சொல்லியிருக்கலாம், இதற்கு மேலே என்னால் தாண்ட முடியாது, இந்த மாதத்தை கடக்க முடியாது, இந்த பில்லை பே பண்ண முடியாது, இந்த பண தேவை சந்திக்கப்பட முடியாது, எத்தனையோ காரியங்களை கடந்த காலத்தில் பார்த்து நீங்கள் சொல்லிக்கலாம், இதற்கு மேலே முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் முடியாதுன்னு நினைத்த அத்தனை மாதங்களையும் சூழ்நிலையிலும் தாண்டித்தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய கரம் நம்மளை விடவே இல்லை, அவர் நம்மளை இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கிறார். நடத்துற வழிகள் எப்படி தெரியுமா? வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வழிகள், விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர், வர்ணிக்க முடியாத அற்புதங்களை அவர் செய்கிறவர். நான் சொல்றேன், நம்முடைய தேவன் தரும் பொழுது நாம் வேண்டிக் கொள்வதன்படி அல்ல, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிறார். அவர் செய்கிற வழி நம்மளுக்கு புரியவே புரியாது, புரியவே புரியாது. என்னுடைய எதிர்பார்ப்பின்படி அல்ல, அவர் எப்படி செய்யறார் தெரியுமா? தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவர் தருகிறார். இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க, ஆண்டவரே என் புத்திக்கு மேலான அதிசயங்களை செய்ய உண்மை உள்ளவர், புத்திக்கு மேலான அதிசயங்கள். அதனாலதான் வேதம் சொல்லுது, வனாந்திரத்தில் அவர் வழிகளை உண்டாக்குகிறார். நல்லா கவனிங்க, வனாந்திரத்தில் ஒரு மனிதன் மாட்டிக்கிட்டானா, நான் ஒரு முறை துபாய் போயிருந்தேன், அங்க சாண்ட் டியூன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது எங்க திரும்பினாலும் மணலா இருக்கும். அந்த இடத்துல சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி கூட்டு போய் காமிச்சாங்க, எங்க திரும்பினாலும் மணல். ஒரு டீமா நாங்க போயிருந்தோம். நான் அந்த இடத்துல நிற்கும்போது நான் யோசிச்சேன், நாங்கள் கீழே இறங்கி பார்த்துட்டு வந்து ஒரு வேன்ல கூட்டு போவாங்க, நின்று யோசிச்சுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கும்போது திடீர்னு யோசிச்சேன், டேய் என்ன அப்படியே ஊட்டிவனுங்களாம் போயிட்டானுங்கன்னா என்னடா பண்றது அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஒரு வனாந்திரத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஜெபம் என்னவா இருக்கும்? ஆண்டவரே எனக்கு திரும்ப போகிறது ஒரு வழியை காட்டுங்க ஆண்டவரே, எந்த வழி போகிறதுனே தெரியல, எது கிழக்கு மேற்கு வடக்கு எதுவுமே தெரியல, எனக்கு வழியை காட்டுங்க. இதுதான் நம்ம ஜெபமாக இருக்கும். நம்ம யாரும் அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம், வனாந்திரத்தில் எனக்கு வழியை உண்டாக்குங்கன்னு கேட்க மாட்டோம், வனாந்திரத்தில் வழியை காட்டுங்க ஆண்டவரே. ஆனால் உங்கள் ஜெபம் வனாந்திரத்தில் வழியை காட்டுகிறதற்கு நீங்கள் ஜெபிச்சாலும் ஆண்டு என்ன தெரியுமா பண்ணுறாரு? வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குகிறார். நான் கேட்டது காட்டுங்க, நான் ஆண்டவர் வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குகிறார். அதுதான் விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர்.
என் வார்த்தையினால வர்ணிக்க முடியாது. வனாந்திரத்திலே வழிகளை, அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவாந்திர வெளினா டெசர்ட், பாலைவனம். ஒரு பாலைவனத்துல ஒருத்தன் தண்ணி தாகத்துல சாகிற நேரத்துல அவன் என்ன மேக்சிமம் நம்ம என்னங்க கேட்போம்? ஐயா ஏதாச்சும் ஒரு தண்ணி கொடுங்க ஐயா. நம்ம யாரும் அந்த நேரத்தில் எனக்கு பிஸ்லரி கொடுத்தாதான் குடிப்பேன்னு சொல்லுவோமா? இல்லை அக்வாஃபினா, அதெல்லாம் ஏதாச்சும் ஒரு தண்ணி கொடுங்க. நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? தண்ணி கிடைச்சா போதும். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அவாந்திர வெளிகளில ஆறுகளையே உண்டாக்குவேன். ஆறை கூட இல்லை, ஆறுகளை. ஏன் தேவை இவ்வளவுதாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி தரா தெரியுமா? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாய் தர ஒரு தேவன். இன்னைக்கு நம்ம தைரியமா அவர் ஆராதிக்கலாம். ஆண்டவர், இன்னைக்கு ஒருவேளை என்னுடைய ஜெபங்களும் என் எதிர்பார்ப்புகளும் ரொம்ப கம்மியா இருக்கலாம். ஆனா என் எதிர்பார்ப்பின்படி அல்ல. இளையகுமாரன் வீட்டுக்கு வரும்போது அவன் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? ஒரு வேலைக்காரனுக்கு போடுகிற சாப்பாடு தான் அவன் எதிர்பார்த்தான். அவங்க அப்பா சொல்ல, அப்பா நல்ல வேலை, நீ பிரியாணி எதையோ கேட்பியோன்னு நினைச்சேன்னு சொல்ல. அவன் எதிர்பார்த்தது வேலைக்காரனுடைய சாப்பாடு. ஆனா அப்பா கொடுத்தது கொழுத்த கன்றை கொடுத்தார். நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக செய்கிறவர் என்னுடைய தேவன். ஏனென்றால் அவர் யார் தெரியுமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவன். அந்த நல்ல தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். ஒரு 5 நிமிடங்கள் அந்த நல்ல தேவனை. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரம். நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரம். சொல்லுங்க, நீர் நல்லவரே, சர்வ வல்ல. ஓம் கரங்கள் என் ஆதாரம், கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரம். அப்படி நீங்க பாடி ஆராதிப்பா. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய். வர்ணிக்க முடியாத, வர்ணிக்க அற்புதங்கள் செய்பவரே, அற்புதங்கள் செய். விவரிக்க முடியாத, விவரிக்க முடியாத உங்க வாழ்க்கை அதை செய்ய தேவன் உண்மை உள்ளவர். வர்ணிக்க முடியாத அற்புதம். சொல்லுங்க, நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. ஓம் கரங்கள் என் ஆதாரம். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, வல்லவரே. என் ஆதாரம். இத்தனை ஆண்டுகள் ஏந்தி சுமந்த அந்த தேவன் அவர். ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர். தகுதியே இல்லை, தகுதியே இல்லை. இந்த உயர்வுகள் திரும்பி பாருங்க. அவர் நடத்திய வழிகளை, அது அவருடைய கிருபை மாத்திரம். ஓ காரணம் தகுதியே இல்லை, தகுதியே. காரணம் நீ நல்லவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரம், உம் கரங்கள் என்
தடைகள் வந்தாலும் அவருடைய தரிசனம் உங்களுக்காக என்றைக்கும் நிலைத்து நிற்கும். அது நன்மையாய் சொல்லுங்க. தடைகள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் தரிசனம் இருக்குமே. தாமதமானாலும் தாமதமானாலும் அது நன்மையாய் சொல்லுங்க. நீ நல்லவரே, நீ நல்ல சர்வ வல்லவரே. கரங்களை உயர்த்தி சொல்லும். நீ நல்லவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரம். நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. கரங்கள் என் ஆதாரம். நீங்க மாத்திரம் பாடுங்க பாப்போம். நீர் நல்லவரே, நீர் நல்லவர், சொல்லுங்க. சர்வ வல்லவர், நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. நம்புவே இயேசுவை. சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிறோம். ஆண்டவர் நம்புவே இயேசு, நம்புவே நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசு. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே. அவரை நம்பினவர்கள் ஆண்டு வெட்கப்படுத்தவே மாட்டார். ஓ நம்பினோரை காக்கும் தேவா, துதியே. பிடித்த ஒரு பழைய பாடல். ஓ நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேன். நீங்க அவரை நம்பி வந்திருக்கீங்களா? நம்பி வந்தேன், நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேன். திவ்ய சரணம், திவ்ய சரணம், சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேன். பழைய பாடல் இது. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் கைவிடா காத்திடும், கைவிடா காத்திடும். பரமனின் கரங்களை நாம் பற்றி கைவிடா காத்திடும், கைவிடா காத்திடும். பரமனின் கரங்களை நாம் பற்றி. ஓ என்ன வந்தாலும் நம்புவே. யார் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் பின் செல்வே. எனது இயேசு அகல ஆழ உயரம், அகல ஆழ உயரமா, எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தால் அவர் என்னை கைவிட மாட்டார். எத்தனை துன்பங்கள் வந்தால், ஓ என்ன துன்பங்கள்
நம்பி வந்தவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. திருப்பாதம் நம்பி வந்தே. எஸ், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்தில், தேவ சமூகத்தில் தமதன்பை கண்டடைந்தே. தேவ சேர்ந்து சொல்லும், இளைப்பாறுதல் தரும் தேவா. ஓ இளைப்பாறுதல் தரும் களைத்தோரை களைத்தோர் நீ களைத்து போய் மனமுடைந்து போய் வந்திருக்கிறவர்கள் ஆண்டவர் தேற்றி அனுப்புகிறார். அழுகையோடு வந்தவர்கள் இனி கண்ணீரை துடைத்து அனுப்புகிற தேவன். நீங்கள் இனி துக்கமுகமாய் இருப்பதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. சிலுவை நிழல் நிழல் எந்தன் சுகமாய் சுகமாய் சிலுவை நிழல் சுகமாய் மனம் மாற மாந்தர் நீர் எங்கள் மன வேண்டுதல் மன வேண்டுதல் சொல்ல மனம் மாற மாந்தர் நீர் மன வேண்டுதல் எனதுள்ளம் ஊற்றி ஜெபி. இயேசுவே இயேசுவே உம்மை எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே. எனதுள்ளம் ஊற்றி ஜெபி. இயேசுவே என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை எங்களை கைவிடாதீங்க ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எங்களுக்கு யாரும் எந்த நிலை எங்களுக்கு நேரிட்டால் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். ஓ, என்ன நிந்தை நேரிடி உமக்காக யாவும் உமது பலன் நீந்திடுமே. உமது பலன் உமக்காக யாவும் உமது பலன் நீந்திடுமே. உமது பலன் நீந்திடும். சொல்லுங்க, திருப்பாதம் கிருபை நிறைய தேவ சமூகத்தில், தேவ சமூகத்தில் தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே. ஆமாண்டவரே, உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டதில்லை. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகின்றன. எங்கள் புத்திக்கு மேலான அதிசயங்களை செய்கிறவர். நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் நன்றி. இங்கே எவ்வளவு பெரிய தேவையோடு, எவ்வளவு பெரிய சூழ்நிலையோடு, பிரச்சனையோடு, அவள் முன்பதாக எவ்வளவு பெரிய மலைகள் இருந்தாலும், எவ்வளவு ஆழமான பள்ளத்தாக்குகள் இருந்தாலும், ஆண்டவரே உம்முடைய கரம் செய்ய முடியாத அதிசயம் என்று எதுவுமே இல்லை அப்பா. நீர் எல்லா சூழ்நிலைகளும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை தப்புவித்து பாதுகாத்து ஏந்தி சுமந்து தகப்பனை போல தோளின் மேல் சுமக்கிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதி, கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த 2 நாட்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் என்னையும் இங்கே கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான குடும்பத்தோடு கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த ஐக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். போதகர் அவர்களுக்கும், போதகர் அம்மா அவர்களுக்கும், இந்த அருமையான குடும்பத்திற்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் தட் யூ ஷோட். என் மேல் பாராட்டின அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலும் நீங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் கர்த்தரை ஆராதிக்கவும் வந்த ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கும் நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் குடும்பத்தின் சார்பாக, எங்கள் சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நான் இன்றைக்கு ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 54:17 முதல் பகுதியை நாம் வாசிப்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சத்தமாக சொல்லாமா இதை? எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. இன்னும் சத்தமாக இன்னொரு முறை, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு விரோதமாக ஆயுதம் உருவாக்கப்படும் என்பதை மறந்துடாதீங்க. ஆண்டவர் ஒரு நாளும் உனக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படாது அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனால் அது வாய்க்காதே போகும். நம்ம மனிதர்கள் எழுப்புகிற ஆயுதங்களை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி நான் ஆராதனையில் சொன்னது போல, மனிதர்கள் நமக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்களை வேண்டுமென்றால் உருவாக்கலாம், எத்தனை மதில்களை வேண்டுமென்றால் கட்டி எழுப்பலாம். ஆனால் நாம் ஒன்றின் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க முடியும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருந்தாலும் அது வாய்க்கவே வாய்க்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி நான் சுருக்கமாக எதிரிகள் நமக்கு விரோதமாக எழுப்புகிற 3 வித்தியாசமான ஆயுதங்களை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். எப்படி மனிதர்கள் நமக்கு விரோதமாக ஆயுதங்களை உருவாக்குகிறார்கள், ஆனால் எப்படி ஆண்டவர் அந்த ஆயுதங்களை வாய்க்காதே போக செய்கிறார் என்பதை குறித்து நான் 3 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். முதலாவது 1 சாமுவேல் 17:4 7 நீங்கள் வாசித்தால் அங்கே கோலியாத் என்கின்ற ஒரு ராட்சதனை குறித்து, ஒரு வீரனை குறித்து நான் வாசிக்கிறோம். இந்த கோலியாத் யார் என்றால், அவன் ஒரு பெலிஸ்தியன். அவன் இஸ்ரவேல் இராணுவத்திற்கு முன்பதாக வந்து அவன் சொல்லுகிறான், நான் ஒரு சவாலை அவன் வைக்கிறான். அவன் சொல்கிறான், நம்ம சேனையும் சண்டை போட தேவையில்லை, பெலிஸ்தர்கள் சார்பாக நான் சண்டை போடுறேன், உங்கள் இஸ்ரவேல் சார்பாக யாராவது ஒருத்தரை கொண்டு வாங்க, நம்ம 2 பேர் சண்டை போடுவோம். நான் தோற்றுவிட்டால் எங்கள் சேனையை தோற்றது போல, நீங்கள் அனுப்புகிறாள் தோற்றா அந்த உங்கள் சேனை தோற்றது போல என்ற ஒரு மிகப்பெரிய சவாலை விடுகிறார். நீங்கள் வேதத்திலே அந்த பகுதி நீங்கள் வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் சத்தத்தை கேட்டவுடன் அவனை விட்டு ஓடி போனார்கள் என்று வாசி. அப்போ முதலாவது ஒரு ஆயுதம் ஒன்றை சத்துரு எழுப்புகிறான். அது எப்படிப்பட்ட ஆயுதம் என்றால், the weapons of the enemy that causes me to flee. என்னை ஓட வைக்கிற ஆயுதங்கள். சில ஆயுதங்களை சத்துருக்கள் எழுப்புவார்கள். அந்த ஆயுதங்கள் நம்மளை என்ன பண்ணுன்னு சொன்னால், நம்மை ஓட வைக்கும். அந்த இடத்த விட்டே ஓடிடலாம் போல இருக்கும். ஏண்டா இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நம்மை தோன்ற வைக்கும். இந்த ஜனத்தை நீங்கள் பார்த்தால், இந்த கோலியாத் அவன் வந்து நின்று ஒரே காரியத்தை தான் 40 நாள் பேசுகிறான். 40 நாள் காலைல ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி, கிழிஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி ஒரே காரியம் திரும்ப பேசுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிற 40 நாட்களும் அவன் சத்தத்தை கேட்டவுடன் அவனை விட்டு ஓடி போனார்கள் என்று வாசி. அப்போ நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இந்த கோலியாத் ஒரு விதமான ஆயுதங்களோடு அவன் வந்தான். இதை கண்டவுடன் இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை விட்டு ஓடி போனார். அவன் எப்படிப்பட்ட ஆயுதங்கள் கொண்டு வந்தான் பார்த்தீங்கன்னா, 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தால், அவனுடைய உயரம் 6 முழம் 1 ஜான். அதாவது 6 முழமும் 1 ஜானும்னா என்ன ஹைட்னா 9 அடி 9 அங்குலம். அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் பார்ப்பதற்கே பயங்கரமான உயரம் உள்ளவனார். நான் வந்து 5 அடி 11 அங்குலம். நிறைய பேர் என்னையே நீ ரொம்ப ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் எவ்வளோ ஹைட் இருந்தானா 9 அடி 9 அங்குலம். இந்த ஹைட்டை நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரம், என்னோட ஒரு டபுள் மடங்கு கிட்டத்தட்ட இருப்பான் நினைக்கிறேன். எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகும்போது எங்கள் அக்கா மாப்பிள்ளை வந்து அவர் யூஎஸில் இருந்தார். நாங்கள் அவரை நேரடியாக பார்க்கல. அந்த காலத்துலலாம் அப்படி தான் ஆகலை. கல்யாணம்லாம் வந்து அப்படியே பார்க்காம ஒரு லெட்டர், ஒரு பயோடேட்டா வந்துச்சு, ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, அவ்வளோதான்.
என்கேஜ்மெண்ட்லாம் வந்து மாப்பிள்ளை இல்லாமலே என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு எங்கள் அக்காவுக்கு. ஸோ எங்களுக்கு அந்த பயோடேட்டாவில் வந்து போட்டுருந்துச்சு எங்கள் மாப்பிள்ளை எவ்வளோ ஹைட் அப்படின்னு பார்த்தா 6 அடி 4 அங்குலம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அதுவே அந்த காலத்தில் பயங்கர ஹைட்டு, 6 அடி 4 அங்குலமா இவ்வளோ ஹைட்டா அப்படின்னு. அதுலேயே எங்கள் அக்கா கொஞ்சம் பயந்துட்டா. அப்புறம் வேறு யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளை வந்து அவருடைய ஷூ சைஸ் வந்து 16 அப்படின்னாங்க. எங்கள் அக்கா அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஆடி போயிட்டா. 16 ஷூ சைஸா? உடனே நான் இது 10ன்ட்டு என் ஷூ சைஸ் 10, எங்கள் அக்கா சைஸ் 6 ரெண்டுத்தையும் ஃப்ரண்ட்டில் வச்சு இவ்வளோ பெரிய ஆளையாக கல்யாணம் பண்ண போகிற நீ. ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, சாதாரண 6 அடி 4 அங்குலம்லாம் கிடையாது, 9 அடி. நான் சொல்கிறேன், சிலரை பார்த்தாலே நம்ம ஓடணும் போல இருக்குங்க. சிலருடைய அவர்களுடைய கரங்கள் இருக்கிற ஆயுதங்கள், இவனுடைய கோலியாத்தை பார்த்தீங்கன்னா வெறும் உயரம் மாத்திரம் இல்லை, அவனுடைய ஆயுதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெண்கல சீராக போட்டிருந்தாங்க. அதாவது ஹெல்மெட்டே எதுலன்னா வெண்கலத்திலே ஹெல்மெட். இன்னைக்கு சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாட்டி ஃபைன் போடுறாங்க. எங்கள் வாலிப பசங்களுக்குலாம் இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற ஹெல்மெட்டை போடுறதுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஏன்டா ஹெல்மெட்டை போடணுன்ட்டு. இவன் எதில் திரும்ப போட்டிருந்தான்? வெண்கலத்தில் ஹெல்மெட். ஷூ எதுலன்னா, ஷூவும் பார்த்தீங்கன்னா வெண்கலத்தில். அவன் ஒரு மார்க்கவசம் தரிச்சிருந்தான். அதனுடைய வெயிட் எவ்வளவு தெரியுமா? 5000 சேக்கல் வெண்கலம். அப்படின்னா நம்ம ஊர் கணக்குக்கு எவ்வளோ வெயிட்னா 56 கிலோங்க. எது? மார்க்கவசம். ஒரு கவசத்தை போட்டிருக்கிறான். எவ்வளோ வெயிட்னா கிட்டத்தட்ட 2 மூட்டை அரிசி தூக்கிட்டு போகிற மாதிரி வெயிட்டு. இவனை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது, அவனை விட்டு ஓடி போனார்கள். இன்னைக்கு சில வேளையில் நமக்கு எதிராய் வருகிறவர்களுடைய ஆயுதங்களை பார்த்து நீங்கள் ஓடுற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அவர்களை பார்த்தாலே ஐயா இந்த இடத்த விட்டு ஓடிடணும் போல. இப்போ பாருங்களேன், இவ்வளவு ஆயுதங்களை தூக்கிட்டு வராங்க. ஒருத்தன் வெண்கலத்தில் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு, 56 கிலோ கவசத்தை மாட்டிக்கிட்டு, 15 பவுண்ட் ஈட்டியை தூக்கிக்கிட்டு, ஷூலாம் போட்டு, இது வெண்கலத்திலே ஷூலாம் போட்டுக்கிட்டு வந்தா, இப்போ ஆண்டவர் இந்த கோலியாத்தோடைய கதையை முடித்தார். எப்படி முடித்தார் தெரியுமா? ஒரே ஒரு கூழாங்கல்ல வச்சுங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், அவன் சாகும் போது எவ்வளோ வேதனையோடு செத்துருப்பான்ல. ஏண்டா டேய், இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு வந்தேன், ஏதோ ஒரு பெரியாள் வந்து ஒரு பட்டயத்தை வச்சோ ஒரு ஈட்டியை வச்சோ குத்தி செத்துருந்தா கூட நிம்மதியாக செத்துருப்பான்டா. ஏன்னா ஒரு நிறைய வாட்டி நம்ம நினைக்கிறோம், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, God does not match weapon with weapon. ஆண்டவர் உலகத்தினுடைய ஆயுதங்களுக்கு ஈடாக ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து நம்ம எதிரிகளை முடிக்கிறது இல்லை. இந்த உலகத்தினுடைய போராயுதங்களை போல நம்முடைய ஆயுதங்கள் கிடையாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் எதிர்க்கிற ஜனங்கள், அதாவது உலகத்தில் உங்களுக்கு எதிராய் வருகிற ஜனங்கள், அவங்க மிகப்பெரிய ஆயுதங்களோடு வரலாம். உங்களை அந்த இடத்தை விட்டு ஓட செய்கிற ஆயுதங்களாக அவைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சின்ன கூழாங்கல் வச்சு கதையை முடிச்சிருவாருங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவர் இப்படிப்பட்ட எதிராளிகள் எங்களுக்கு வரும் பொழுது நீர் உம்முடைய வல்லமையை விளங்க செய்வதற்கு அற்பமான காரியங்களை பயன்படுத்துவார். ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு ஆண்டவர் பைத்தியங்களை பயன்படுத்துவார். பலவான்களை வெட்கப்படுத்துவதற்கு ஆண்டவர் பலவீனமானவர்களை பயன்படுத்துவார். உங்கள் கைகளில் பெரிய ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு தாவீது தைரியமாக முன்னாடி ஓடினேன். ரொம்ப பிடிச்சது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை விட்டு ஓடி போனார்கள் அப்படி வாசி. ஆனால் தாவீதை குறித்து எழுதியிருக்கிறது, தாவீது அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடினான். ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை விட்டு ஓடி போனாங்களாம், ஆனால் தாவீது என்ன பண்ணா? எதிராக. 2 பேருக்கும் ஓடினாங்க, ஆனால் டைரக்ஷன் வேற. ஒருத்தன் இப்படி ஓடுறான், ஒருத்தன் எதிராக ஓடுறான். நான் சொல்கிறேன், ஏன் தெரியுமா தாவீது அன்றைக்கு எதிராக ஓடினா? அவனுக்கு தெரியும், இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். நான் சொல்கிறேன், உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் பெரியவருங்க, பயப்படாதீங்க. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நான் சொன்னேன்ல நேற்று, பயங்கர ரவுடி, எல்லாரும் போட்டு அடிக்கிறது உதைக்கிறது தான் நம்ம வேலை. போய் நல்லா ஞாபகம் இருக்குது, ஸ்கூலில் ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் செல்வராஜ். இங்கே யாராவது செல்வராஜ் இருந்தால் மன்னிச்சிருங்க. இந்த செல்வராஜ் வந்து நல்ல புசு புசுன்னு இருப்பான் பாருங்கள். அவன் வந்து ஆட்டோ ஓட்டுற ஒரு பையன். அவன் நான் எல்லாரும் அடிப்பேன், ஆனால் இவனை அடிக்கிறது நம்மளுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஏன்னு சொன்னால் நல்லா கொழுகொழுன்னு இருப்பான். நான் அடித்து அந்த பாக்ஸிங் பேக்கில் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. அவன் நேரம் பாருங்க, அவன் 2வது பெஞ்சு, நான் 3வது பெஞ்சு. எனக்கு நேர் எதிரில் அவன் தான் உட்காந்துருப்போம். அதனால் நம்மளுக்கு எப்போப்போலாம் கை ஒரு மாதிரி நம்பிக்குதோ அப்போல்லாம் கையை மாட்டிக்கு இந்த முத்துக்கு எலும்பில் ஒரு குத்துவான் பாருங்களேன். அவன் அம்மானோட திரும்ப அதில் அவ்வளோ சந்தோஷம். அப்பா இன்னைக்கு ஆண்டவர் பலமாய் கிரியை செய்திருக்கிறார் அந்த மாதிரி பயங்கர இது பல மாதங்களாக ஓடிட்டுருக்கு, ஏன் பல வருஷங்களாக ஓடிட்டுருக்கு. ஒரு நாள் எப்போவுமே அடிக்கிறது போல் ஒரு நாள் அடித்தான் பாருங்களேன். அவன் அம்மானெலாம் திரும்பலை, என்ன நினச்சான்னு தெரில, திரும்பி விட்டாவும் ஒரு அட்டி. அன்றைக்கு ஒன்று நடந்தது. பாஸ்டர் தோயல் சாமஸ்ராஜ் 3வது பெஞ்சிலேருந்து 8வது பெஞ்சு ஓடி விட்டார். நான் சொன்ன பக்கத்து கட்டுற போய் அடிக்காதீங்க போயிட்டு. ஆனால் அன்றைக்கு அவன் தீர்மானித்தான், யோ என்ன நம்ம பயப்படுறது. எங்கள் அப்பா ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவார். கிருஷ்ணதேவராயர்னு ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜாவுக்கு வந்து பெரிய ராஜா, தென்னிந்தியாவே அரசாண்டிருக்கிறார், முழு சவுத் இந்தியாவே ஒரு அரசாட்சி பண்ணியிருக்கார். இந்த ராஜாவுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, என்னென்னா வேட்டையாடுற பழக்கம். வேட்டையாடினா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக 4 நாய்களை வச்சுருந்தார், பயங்கர ட்ரெயின்டு டாக்ஸ், வெறி நாய்கள், 4 நாய்கள்.
இந்த 4 நாய் ஒரு வாட்டி வேட்டைக்காக காட்டு கூட்டு போனாங்க. காட்டு கூட்டு போய் குதிரையில் போயிட்டு இருந்தா இந்த காட்டுக்குள்ளே போன ஒரு சின்ன முயல் ஒன்று பார்த்தாங்க. இந்த முயலை பார்த்தோன்னு ராஜாக்கு வேட்டையாகணும். உடனே இந்த 4 நாய் அவிழ்த்து விட்டார். அந்த 4 நாய் ஓடுது, எது முயலை துரத்திக்கிட்டு ஓடுது. இந்த முயல் ஓட இந்த நாய்கள் துரத்த ராஜா பின்னாடி பார்த்துட்டு எப்படிடா வேட்டை நடக்குது. 4 நாய்களும் முயலை சூழ ஆரம்பிச்சிது. உடனே இந்த முயலுக்கு தெரிஞ்சிருச்சு, இன்றைக்கி நம்ம கதை முடிஞ்சிருச்சு, சரி சாகிறது சாவ போகிறோம், இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுட்டு சாவாயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சா தெரியுமா, ஓடிக்கிட்டே இருந்த முயல் டவால் பிரேக் அடித்த மாதிரி நின்று இப்படி திரும்பிச்சான். அபோட்டாக நடிச்சு திரும்பி 4 நாய் ஓட்டிட்டு வருப்பா. இந்த 4 நாய் ஓடிட்டு வர நாயை பார்த்து ஒரு முறைச்சி 2 காதி டக்குன்னு தூக்கிச்சான் பாரு. அவ்வளோதான், 4 நாய் ஒரே ஓட்டம் வரும். இதை ராஜா பார்க்குறான், என்னடா இது ஒரு முயல் இப்படி நிற்குது, 4 நாய் ஓடுது. இந்த ராஜா என்ன பண்ணான் தெரியுமா, அந்த முயல் நின்ற இடத்துல ஏதோ ஒரு தெய்வீக வல்லம் இருக்குன்னு நினச்சி அந்த காட்டே அழித்து அந்த முயல் நின்ற இடத்துல தன்னுடைய சிங்காசனம் அமைகிற மாதிரி ஒரு பெரிய அரண்மனையை கட்டி தலைநகரத்தையே அந்த காட்டுக்கு மாற்றிட்டானு. நான் யோசித்து பார்த்தேன், ஏன்னா ஒரு பாழாப்போன ஒரு காடு ஏன் தெரியுமா தலைநகரமாக மாறிச்சு. ஒரு முயல் யோசிச்சது, நான் ஓடுறதை நிறுத்த போகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, ஓடுறதை நிறுத்துங்க. அது எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருக்கலாம், அவனை காட்டிலும் எனக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார். என் கையில் இருக்கிற சாதாரண கூழாங்கற்களை வைத்து 9 அடி உள்ள ஒரு மனுஷனை கீழே தள்ளுறதுக்கு ஆண்டவர் உண்மை. அவன் மாட்டிகிட்டு இருக்கிற 56 கிலோ கவசம் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஒரு மனுஷன் இப்படியா எழுதியிருந்தாரு, when everyone thought Goliath was too big to hit, David saw he was too big to miss. மற்ற எல்லாம் நினச்சாங்களாம், கோலியாத் இவ்வளோ பெருசாக இருக்கிறானே, எப்படா இவனை அடிக்கிறது. ஆனால் தாவீது யோசிச்சானா, இவ்வளோ பெருசாக இருக்கிறானே, எங்கன்னா ஒரு இடத்துல போடுண்டா கல். நம்ம பெரிய ஆளை பார்த்து பயப்பட தேவையில்லைங்க. இட்ஸ் நாட் அபவுட் த சைஸ் ஆஃப் த வெப்பன் ஆஃப் த எனிமி தட் மேட்டர்ஸ், இட்ஸ் த சைஸ் ஆஃப் யுவர் ஃபெய்த் தட் மேட்டர்ஸ். நான் சொல்கிறேன், எதிரியினுடைய ஆயுதங்களின் அளவு பெருசு முக்கியம் இல்லை, என் விசுவாசத்தின் அளவு முக்கியம். நான் சொல்கிறேன், அவன் எவ்வளோ பெரிய ஆயுதங்களை கொண்டு வரட்டுங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். முதலாவது ஆயுதம் என்ன தெரியுமா, என்னை ஓட வைக்கிற ஆயுதங்கள். இரண்டாவது ஒரு ஆயுதம் இருக்கு, நீங்கள் படித்து பாருங்க. இதை நம்ம ஆமானுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசம் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலை கிடந்தார்கள். நான் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சூசான் நகரம் கலங்கிற்று அப்படின்னு வாசி. யார் தெரியுமா, ஒரு நகரத்தையே கலக்கிறாங்க. யாருன்னா இந்த ஆமான் அப்படின்ற ஒருத்தன் ஒரு நகரமே கலங்கு. he literally perplexed the entire city. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நகரத்தையே கலக்கிறான் ஒருத்தன். ஒரு யூத ஜனமே பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவங்கிட்ட கொஞ்சம் ஆயுதங்கள் இருந்துச்சு. என்ன ஆயுதங்கள் தெரியுமா, முதலாவது சொன்னேன், நம்ம ஓட வைக்கிற ஆயுதங்கள், weapons of the enemy that caused me to flee. இரண்டாவது ஒன்று இருக்குது, weapons of the enemy that caused me to fear, என்னை பயப்பட வைக்கிற ஆயுதங்கள். இந்த ஆமானை பார்த்தீங்கன்னா கோலியாத்தை போல 9 அடி 9 அங்கலெல்லாம் கிடையாது. இவன் பயங்கர ஈட்டி கத்தி இதெல்லாம் தூக்கிட்டு வர ஆள் கிடையாது. ஆனால் இவன் வித்தியாசமான ஆயுதங்கள் வச்சிருந்தான். இவன் எப்படின்னா 2 வித்தியாசமான ஆயுதங்கள் வச்சிருந்தான். ஒன்று என்ன தெரியுமா, he had the power of convincing. அவன் வாய் இருக்கு பாருங்களேன், பயங்கரமான வாய், பேச்சு திறமை. எந்த அளவுக்கு பேச்சு திறமைனா, ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றான். எப்படி சொல்றான் தெரியுமா, இப்படி யூதர்கள் அப்படின்னு இந்த 127 தேசங்களை இந்த ராஜா அரசாட்சி பண்றாங்க. சொல்றான் 127 தேசங்கள்ல ஒரு ஜனம் இருக்குங்க ஐயா, ஒரு கூட்டம் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமான கூட்டம் இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம சொல்றான், இவனுங்களெல்லாம் கொன்னுடலாம் ஐயா. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது இந்த காலத்துல இப்படி ஒரு அமைச்சர் போய் பார்லிமெண்ட்ல இப்படி சொன்னா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு அமைச்சர் போய் சொல்றாருங்க, பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் சொல்றாரு பார்லிமெண்ட்ல, ஐயா ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க ஐயா தமிழ்நாட்டில், அவனுக்கெல்லாம் கொண்டுடலாம் ஐயா அப்படின்னு சொன்னா உடனே கையெழுத்து போடுவாங்களா யாராவது? இங்க சொல்றது ஒரு ஸ்டேட்ல இல்லை, ஒரு நாட்டில் இல்லை, 127 தேசங்களில் உள்ள ஒரு இனத்தை அழிக்கிறாங்க. இவன் போய் சொல்றான் ஐயா அழிச்சிடலான்னு சொன்னா ஒரு வார்த்தை கூட அந்த ராஜா ஏன்பா செய்யணும், எப்படிப்பா செய்ய போற, இது அவசியமா இருப்பா, நம்ம எல்லாம் ஆலோசனை நடத்தலாம், நீ கேட்கறது பெரிய விஷயப்பா, இதெல்லாம் உடனே செய்ய முடியும், எதுவுமே சொல்லுங்க. இவன் பேசுற அந்த திறமை இந்த ராஜாவை உடனே மோதிரத்தை கழட்டிட்டாரு, நீ என்ன வேணா செய்யறான். அப்போ அவனுக்கு எந்த அளவுக்கு பேச்சு திறமை இருக்கும் பாருங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு சில சத்துருக்கள் நம்மளுக்கு இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு பயப்படுற காரணம் என்ன தெரியுமா, ஐயா அவங்க பேச ஆரம்பிச்சா முன்னாடி நிற்க முடியாது ஐயா, அவன் பயங்கரமா பேசுவாங்க ஐயா, அப்படியே நம்மளை கவுத்திடுவாங்க ஐயா. நீங்க சிலருடைய பேச்சு திறமையை கண்டு பயந்து போய் உட்காந்துருக்கலாம், கலங்கி போய் உட்காந்துருக்கலாம்.
அது மாத்திரம் இல்லை, இவன் சொல்கிறான் பாருங்க, இந்த ஆமான் இவனுக்கு இன்னொரு ஆயுதம் இருந்துச்சு. எஸ்தர் 3:9 ராஜாவுக்கு சம்மதியானால் அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்த செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை கொண்டு வந்து கொடுப்பேன். 10,000 talents ஆஃப் சில்வர். சொல்கிறான் 10,000 தாலந்து வெள்ளி நான் கொடுக்குறேன். எதுக்கு? இந்த ஒரு லெட்டர் கையெழுத்து போடுறதுக்கு. நீங்கள் 10,000 தாலந்து வெள்ளி அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுடைய பாஷையில் அல்லது நம்முடைய விளக்கங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா 10,000 தாலந்துனா என்ன தெரியுமா? 3,40,000 கிலோ வெள்ளி. நீ கொஞ்சம் கற்பனை பண்ண முடியுதா? 1 கிலோ வெள்ளி இல்லைங்க, 2 கிலோ இல்லை, 3,40,000 கிலோ வெள்ளி. எதுக்கு தரேன்னு சொன்னான் தெரியுமா? ஒரு கையெழுத்து போடுறதுக்கு. நான் தான் யோசிச்சு பார்த்தேன், சென்னையில் நாங்கள் 50 ரூபா போலீஸ்கிட்ட கொடுத்து பெரிய வீராப்பா நாங்களாம் போவோம். அப்பா தப்பிச்சு போயாச்சு. இவன் கொடுக்குறாங்க ராஜாவுக்கு லஞ்சம் 3,40,000 கிலோ. நீங்கள் அதை கொஞ்சம் நம்ம காசுக்கு நீ கணக்கு போட்டிங்கன்னா தலையை சுற்றிடும். கால்குலேட்டர் 0வே பத்தாது, அந்த அளவுக்கு போவோம். இவன் கொடுக்குறாங்க. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், லஞ்சமே இவன் இவ்வளோ கொடுக்குறான்னா அவன் சொத்து எவ்வளோ இருந்திருக்கும். சில பேர் நம்மளை பயமுறுத்துவாங்க. ஏன் தெரியுமா? அவங்கள்ட்ட இருக்க பணபலம் நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிடுவானுங்க. அவங்கள கண்டாலே நம்ம பயந்து போய் ஓடுகிற ஒரு சூழ்நிலை. இப்போ இவ்வளவு பணத்தோட வராங்க, 3,40,000 கிலோ வெள்ளியை ரெடி பண்ணிட்டு, இவ்வளோ பேச்சு திறமையை வச்சுக்கிட்டு, இவ்வளவு பெரிய ஆயுதங்களோடு வராங்க. வந்தால் இப்போ ஆண்டவர் அவன் கதையை முடித்தார். எப்படி முடித்தார் தெரியுமா? 1 ரூபாய் செலவு பண்ணால் முடித்தாருங்க. எனக்கு இதை வாசிக்கும் பொழுது 1 ரூபா கூட செலவு பண்ணலங்க. கடைசி அவன் சாகும் பொழுது ராஜா கேட்குறாரு, இந்த ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா இவனை தூக்கில் போடணும்னு சொல்கிறீங்க, தூக்கு மரத்தையும் ஐயா செஞ்சு வச்சிருக்கிறார் வீட்டில் தான், அதிலே போட்டுரு. தூக்கு மரத்து கூட ஆண்டு செலவு பண்ணல. நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதிராக பயங்கரமான பேச்சு திறமையோடு, பயங்கரமான ஆயுதங்களோடு, பயங்கரமான இந்த இன்ஃப்ளூயன்ஸோடு, சில பேருக்குலாம் இந்த இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? சொன்னாலே எல்லாரும் ஆடுவாங்க. பயங்கரமான அந்த பவர், இன்ஃப்ளூயன்சிங் பவர், பயங்கரமான பணம், இதெல்லாம் கொண்டு வந்து உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்களா? நீ விசுவாசிங்க, ஆண்டவர் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். அவன் எவ்வளோ பணத்தை நான் கொண்டு வரட்டும், எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார், நான் பயப்பட போகிறதே இல்லை. நீங்கள் அது மாத்திரம் இல்லை, இன்னொரு சம்பவம் நீங்கள் வேதத்தில் வாசிச்சிங்கன்னா, இந்த நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அங்கே ஒரு மனுஷனை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். அவனுடைய பெயர் சிசேரா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சிசேரா. சத்தமாக சொல்லுங்கள், சிசேரா. ஓகே, இவன் பாருங்க 3ஆம் வசனத்தில் அவனை குறித்து, இவன் யாருன்னா யாபின் அப்படின்ற ராஜாவுக்கு படை தளபதி. இவர் வந்து யாருன்னா ஆர்மி கமாண்டர். இந்த ஆர்மி கமாண்டருக்கு வேதம் சொல்லுகிறது 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். எத்தனை ரதம் இருந்துச்சு? 900 chariots. நான்லாம் யோசிச்சு பார்ப்பேன், நம்ம ஊர்லலாம் சில அரசியல்வாதிகள் போவாங்க பாருங்களேன், ஃப்ரண்ட்டில் 4 கார் பின்னாடி 4 கார் போனாலே ஐயோப்பா பெரிய ஆள் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இவன் போனான்னா முன்னாடி 450 ரதம், பின்னாடி 450 ரதம் போகுது. அப்போ என்ன மாதிரியான ஆளாக இருந்துருப்பான் பாரு. அதுவும் அந்த காலத்தில் இரும்பு ரதங்கள் அப்படின்னு சொல்கிறது பயங்கர கஷ்டப்பட்டு செய்யிருக்காரு. இரும்புலாம் இப்போ மாதிரி உடனே கிடைக்கிறது இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குகிற ஒரு உலோகம். அதை 900 ரதங்கள் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இவ்வளத்தை செஞ்சு எத்தனை வருஷம் ஒடுக்குனான் தெரியுமா? 20 வருஷம் ஒடுக்கியிருக்கான். இப்போது இந்த 900 ரதங்கள் வச்சுட்டு வந்த ஒருத்தனை ஆண்டவர் அவன் கதையை முடிக்கிறாரு. எப்படி முடித்தார் தெரியுமா? ஒரே ஒரு ஆணி வச்சு முடிச்சிருக்காருங்க. ஒரு ஆணி. யாகேல் அப்படின்ற ஒரு ஸ்திரீ அந்த அம்மா கையில் ஒரு சுற்றி ஒரு ஆணியை கொடுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரே போட்டு முடிச்சிட்டாங்க அந்த அம்மா கதையை. நான் யோசிச்சு பார்த்தேன், அவன் ஃபியூனரல் சர்வீஸில், அவன் அடக்க ஆராதனையில் என்னடா சாட்சி சொல்லியிருப்பானுங்க. இந்த எங்கள் சர்ச்சில் இந்த நாடகம் எழுதுவானுங்க, யூத் பசங்களாம் நாடகம் எழுதுவாங்க, நிறைய பஞ்ச் டைலாக்லாம் எழுதுவானுங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு பஞ்ச் டைலாக் எழுதியிருக்கிறேன். என்ன தெரியுமா? த கிரேட் சிசேரா கில்டு பை ஒன் சிஸ்டர்ரா. இவ்வளோ பெரிய அவன். நான் யோசிச்சு பார்த்தேன், டேய் 900 ரதத்தை வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தான்டா, ஒரு ஆணியில் முடிச்சிட்டானுங்கடா என் கதையை. ஏன் தெரியுமா? எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். இந்த உலகத்தின் ஆயுதங்களை காட்டிலும் என் தேவன் மிக பெரியவர். இன்றைக்கு ஒருவேளை இந்த ஆராதனையில் பாஸ்டர் சத்துருக்கள் கொண்டு வர ஆயுதங்களை கண்டு பயந்து போய் உட்காந்துருக்கிறோம் பாஸ்டர். அவங்க பயங்கரமான ஆட்கள் பாஸ்டர். நான் சொல்கிறேன், 900 ரதங்க ஆண்டவர் ஒரு ஆணியில் முடித்தார். நான் சொல்கிறேன், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. 900 என்னங்க, 1,00,000 ரதங்களை கொண்டு வரட்டுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருவனும் தொடவே முடியாது, தொடவே முடியாது.
உங்களை மேலே ஒருவனும் கை போடவே முடியாது. ஆண்டவர் உங்கள் மேல் கொடுத்த வாக்கு தத்தங்களில் ஒன்றாகிலும் தரையில் கீழே விழவே விழாது. அதை நிறைவேற்றி முடிக்கும் அளவும் உங்களை அவர் கைவிடாது இருக்கிற தேவன். அவன் நினச்சான் இஸ்ரவேல் ஜனங்களை முடிச்சிடலான்னு நினச்சான். ஆமான், ஆண்டவர் அப்படி தலைகளாய் மாற்றினார். அவனுடைய வாழ்க்கையை தேவன் முடித்தார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட முதலாவது ஆயுதங்கள் என்ன தெரியுமா? வெப்பன்ஸ் ஆஃப் த எனிமி தட் காஸ்ட் மீ டு ஃப்ளீ, என்னை ஓட வைக்கிற ஆயுதங்கள். இரண்டாவது, வெப்பன்ஸ் ஆஃப் த எனிமி தட் காஸ்ட் மீ டு ஃபியர், என்னை பயப்பட வைக்கிற ஆயுதங்கள். மூன்றாவது, கடைசியாக ஒரு ஆயுதங்கள் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வெப்பன்ஸ் ஆஃப் தி எனிமி தட் காசஸ் ஃபேமின், பஞ்சத்தை ஏற்படுத்துகிற ஆயுதங்கள். நீங்கள் வேதத்தில் ஒரு பகுதி நீங்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனாலே சமாரியாவில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். இங்கே பாருங்க, சமாரியா அப்படின்றது ஒரு பட்டணம். ஆனால் இந்த பட்டணத்துக்கு எதிராக யார் வரானா? சீரியா என்கின்ற ஒரு தேசம் வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாட்டுக்கும் சண்டை போட்டால் பரவாயில்ல, ஆனால் இங்கே ஒரு சண்டை நடக்குது. எப்படின்னா, ஒரு பட்டணத்திற்கு விரோதமாக ஒரு நாடு வருது. நாடு மட்டும் இல்லை, வேதம் சொல்லுகிறது, சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டி கொண்டு. அப்போனா யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டுடைய இராணுவம் ஏதோ கொஞ்சத்தை கொண்டு வரல, ஒரு முழு இராணுவத்தினுடைய ஒரு படையை கூட்டு வராங்க. அவன் இராணுவத்தை காலி பண்ணிட்டான், கொண்டு வரான். இப்போ எதற்கு தெரியுமா? ஒரு பட்டணத்தில். இந்த பட்டணத்தோடு அவன் சண்டை போடுறது எப்படி அவன் பண்ணுறான்னு சொன்னால், வெறும் முற்றுகை போடுறான், அவ்வளோதான். அதை சுற்றி நிற்கிறாங்க. எவ்வளோ நாள் நின்றாங்க தெரில, ஆனால் இந்த பட்டணத்தை சுற்றி முற்றுகை போட்டார். இதில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், யாரும் உள்ளேயும் போக முடியாது, வெளியும் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டவுடன் அந்த தேசத்திலே ஒரு கொடிய பஞ்சம். நம்ம கொடிய பஞ்சம் அப்படின்றத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதை போன்ற ஒரு பஞ்சத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அல்லது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. வேதத்தில் கொடுக்கப்பட்ட பஞ்சங்களிலே கொடுமையான பஞ்சம் இந்த பஞ்சம் தான். ஏன்னா அவ்வளோ கிராஃபிக்காக இந்த பஞ்சத்தை வேதம் நமக்கு விவரிக்க. நான் சொல்ல, வேதம் இப்படி சொல்லியிருக்கு. இந்த பஞ்சம் எவ்வளோ கொடுமையாக இருந்துச்சு விலை கொள்ளுங்க. எவ்வளோ கொடுமைனா, இந்த சமாரியாவினுடைய மதில்கள் மேலே இந்த ராஜா நடந்து போகிறான். அப்போ ஒரு தாய், ஒரு அம்மா அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறாள், எனக்கு நியாயம் கொடுங்க அப்படின்னு சொல்லு. உடனே இந்த ராஜா கேட்குற, என்னம்மா நியாயம்? ஏற்கனவே பஞ்சத்தில் இருக்கணும், உனக்கு என்னம்மா நியாயம் வேணும்? அவள் சொல்கிறா, ஐயா, என் பக்கத்து வீட்டு அம்மாவும் பக்கத்து வீட்டுக்காரியும் நானும் ஒரு சம்பந்தம் பேசிக்கிட்டோம், ஒரு டீல் பேசிக்கிட்டோம். என்ன டீல் பேசணும்னு சொன்னால், 2 பேரும் பசி ஐயா. நாங்கள் என்ன பேசிக்கிட்டோன்னா, எங்கள் 2 பேருக்கும் ஒரு பையன் இருக்கிறான். நான் சொன்னேன், இன்றைக்கு என் பையனை கொன்றுவோம், கொன்று நம்ம சாப்பிடுவோம் பையனை. இது முடிஞ்ச பிறகு உன் பையனை நீ கொன்னுட்டு அந்த பையனை நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம். இப்படி நாங்கள் பேசிக்கிட்டோம் ஐயா. நாங்கள் பேசி வச்ச மாதிரியே என் பையனை நாங்கள் கொன்னுட்டேன்யா, கொன்று சாப்பிட்டேன். இப்போ அடுத்தது அவன் பையனை கொல்லணும். அவன் பையனை ஒழிச்சு வச்சுட்டாயா, அந்த பையனை கொண்டு வர சொல்லுங்க, இப்போ நான் கொன்று சாப்பிடணும். இந்த மாதிரி பஞ்சத்தை கேள்விப்படுறீங்களா? இப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்தில் ஒரு நாடு போயிட்டுருக்குறேங்க. இப்போ ஆண்ட வார்த்தை அனுப்புகிறாரு. என்ன வார்த்தை தெரியுமா? நாளைக்கு இந்த பஞ்சத்தை முடிப்பேன் அப்படின்றார். அந்த தேசத்தினுடைய பிரதானி சொல்கிறான், ஆண்டவர் வானத்தின் மதகுகளையே திறந்தால் இது நடக்குமாயா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது நடக்குமா? இந்த அளவு பஞ்சம் தேவையில்லைங்க. நம்ம கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் வரும் பொழுது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஏதோ ஒரு தேவை, நமக்கு இந்த காரியம் வேண்டும் அப்படின்னு வந்தாலே நமக்கு விசுவாசம் எல்லாம் போயிடுது. யாராவது வந்து சொன்னால், ஆண்டவர் உங்கள் தேவையை சந்திப்பார்னா, ஐயா எங்க ஐயா அதெல்லாம் விசுவாசம்லாம் இல்லையான்ற. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, குழந்தைய கொன்று சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அந்த தேசத்துக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, நாளைக்கு பஞ்சத்தை மாற்றுவேன் அப்படின்னு சொன்னால், அந்த பிரதானி சொல்கிறான், ஐயா இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையா, வானமே திறந்தாலும் இது நடக்காது. ஆண்டவர் சொல்கிறார், நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். இது ஆண்டவர் நடத்தினார். எப்படி தெரியுமா நடத்துறாரு? இவ்வளவு இராணுவத்தை எல்லாம் கூட்ட வந்தானுங்க பாருங்க. ஒரு தேசத்தின் இராணுவமே வந்து நிற்குதுங்க. அந்த இராணுவத்துடைய கதையை முழுசும் ஆண்டு ஒரே நாளில் முடிச்சார். எப்படி முடிச்சார் தெரியுமா? எனக்கு இது படி ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓடி போயிட்டாங்களா எல்லாம். யோசிச்சு பார்த்து, ஆண்டவர் ஒரு குதிரை யூஸ் பண்ணல, ஒரு ரதத்தையும் யூஸ் பண்ணல, ஆண்டவர் வந்து ஒரு இராணுவத்தையும் கொண்டு வரல. ஆனால் என்ன கொண்டு வந்தார் தெரியுமா?
அந்த இராணுவம் மாதிரி சத்தம், குதிரை மாதிரி டொடக் டொடக் டொடக்குன்னு ஒரு சவுண்டு, அவ்வளோதான். ஒரு தேசத்தின் இராணுவத்தை துரத்துவதற்கு ஆண்டவர் வெறும் சவுண்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் ஒரு சிடி பிளேயர் வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் பரலோகத்தில். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் நீ சொல்லியிருப்பாரு, பா அந்த 3வது ட்ராக் ஒன்று போட்டு விடுப்போம், அந்த டொடக் டொடக் டொடக்னு ஒரு சவுண்டு வரும்ல போட்டு விடுப்போம். நான் நினைக்கிறேன் அந்த சிடி பிளேயருக்கு ஒரு பேர் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்லி ஆடியோ நோ வீடியோ, வெறும் ஆடியோ தான் கேட்கும். ஆனால் இந்த ஒரு ஆடியோ ட்ராக்குக்கு ஒரு சேனையே ஓடிச்சுங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு இது விரோதமாய் வருகிற அந்த ஆயுதங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்பினால்னு வைங்களேன், ஒரே ஒரு ஆண்டவருடைய சத்தம் உங்கள் சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்றும். சந்தேகமே, பயப்படாதீங்க. பஞ்சத்தை ஏற்படுத்துகிற சுற்றி நிற்கிறானா? உங்களை அழிப்பதற்கு நினைக்கிற ஒரு சேனை உங்கள் வீட்டை சுற்றி நிற்குதா? ஒரு பெரிய காரியம், ஒரு பெரிய ஆள், ஒரு பெரிய குடும்பம் உங்களை அழித்தே தீர்வே நிற்கிறாங்களா? உங்கள் குடும்பத்தில் பஞ்சத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களா? இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவர் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை போதுங்க, ஒரே ஒரு வார்த்தை. நான் சொல்கிறேன், ஒரு வார்த்தையினால் இந்த அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவன் உங்கள் சூழ்நிலையில் இந்த ராத்திரியில் ஒரு வார்த்தையை பேச அவர் உண்மை உள்ளவராயிருக்கு. இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க. ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரே ஒரு வார்த்தை. உங்கள் கையில் பெரிய ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கலாம், பெரிய இராணுவம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் கிதியோனை அழைச்சார். கிதியோனை அழைக்கும் பொழுது அவனுக்கு முன்பதாக ஒரு சேனை இருக்குது. அந்த சேனையை பற்றி எழுதியிருக்கு. என்ன சேனை தெரியுமா? இந்த மீதியானியர்களை பற்றி வேதம் எழுதியிருக்கு. அவர்கள் கடற்கரை மணலத்தனையாய் பரவி, எப்படின்னா கடற்கரை மணல் வெட்டுக்கிளிகளை போல பரவி இருக்கிறாங்க. இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி வச்சிருந்தாங்க. இவங்க எல்லாம் விதைச்சு, இவங்க எல்லாத்தையும் வளர்த்து அறுவடை செய்கிற நேரத்தில் வந்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடுவான். இது வருடக்கணக்காய் 40 ஆண்டுகளை ஒடுக்கி வச்சிருக்கிறாங்க இவங்க. இப்போ ஆண்டவர் ஒருத்தனை எழுப்புறாரு. அந்த மனுஷன் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் பலப்படுத்துவேன், நீ போய் அந்த மீதியானர்களை மேற்கொள்வாய் அப்படின்னு சொன்னால், அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் என் கோத்திரத்திலே சின்னவன் ஆண்டவர், ஏற்கனவே என் கோத்திரம் சின்ன கோத்திரம், அந்த கோத்திரத்தில் என் குடும்பம் இருக்கிறதுல சின்ன குடும்பம். ஆண்டவர் சொல்கிறாருப்பா, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. இப்போ போய் இவன் எக்காலத்தை ஊதுனா எவ்வளோ பேர் வந்தாங்க தெரியுமா? 28,000 பேர் வந்தாங்க. 28,000 பேர். ஆனால் இந்த கிதியோன் யோசிச்சிருப்பான், ஐயா கடற்கரை மணலத்தனையாக பரவி இருக்கிறான் ஐயா, இவனுக்கு இந்த 28,000 பேர் எந்த மூளைக்கு இது பத்துமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஆண்டு சொல்கிறாரு, பா 28,000 பேர் ரொம்ப ஜாஸ்திப்பா, கொஞ்சம் குறைச்சிடலாம்ப்பா. சொல்கிறேன், ஆண்டவரே என்ன பேசுகிறீங்க? இந்த 28,000 பேர்லேருந்து ஆண்டு அது எவ்வளோ குறைச்சா தெரியுமா? 18,000 பேரை துரத்தி விட்டு 10,000 பேரை வச்சுருந்தாரு. யோசிச்சிருப்பான், ஆண்டவரே 28,000 பேரே கம்மி நினச்சிட்டு இருந்தேன், இப்போ 10,000 பேர் வந்து நிறுத்திருக்கீங்களே, இவங்களை வச்சு நான் என்ன பண்ணுறது? இப்போ ஆண்டு சொல்கிறார், 10,000 பேர் இருக்கிறானா, அதுவே ரொம்ப ஜாஸ்திப்பா. நீங்கள் கொஞ்சம் விளைங்க. ஆண்டவர் பாருங்களேன், அவன் கடற்கரை மணலாம் தனியாக பரவி இருந்தானே, வெட்டுக்கிளியை போல் பரவி. ஆண்டு அதை வச்சுலாம் கால்குலேட் பண்ணுறதே கிடையாது. ஆண்டு சொல்கிறார், பா 300 பேர் போதும்பா. நான் நினைக்கிறேன், நான் மட்டும் கிதியோனா இருந்தால் யோசிச்சிருப்போம், ஆண்டவர் இந்த 300 பேர்னா எங்கள் கையில் பெரிய ஏதோ ஆட்டம் பாம், ஏதோ மிஷின் கன், AK-47, AK-57, ஏதாவது பெரிய வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்லாம் தர போறீங்க அப்படின்னு ஆண்டு சொல்லப்பா. ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்கிறேன்ப்பா. என்ன பிளான்? ஒரு பட்டயம், ஒரு ஆயுதம் ரெடி பண்ணியிருக்கிறேன்ப்பா. என்ன ஆயுதம் ஆண்டவரே? பானை இருக்கான்னு கேட்டது. பானை, ஒரு எக்காலம், ஒரு விளக்கு, தீவெட்டி, இதை 3 கொடுத்துட்டு ஆண்டு சொல்கிறாரு, இதை வச்சு உங்களுக்கு கதையை முடிச்சிடலாம்ப்பா. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்கிட்ட மட்டும் ஆண்டு இதை கொடுத்துருந்தாருன்னு வைங்களேன், பா ஒரு பானையை வச்சுக்கிட்டு, ஒரு எக்காலத்தை ஊற்றிட்டு, ஒரு தீவெட்டி வச்சுட்டு, நான் வந்து மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. நான் ஆண்டோட்ட கேட்டுருப்பேன், ஆண்டவரே பானையை வச்சுக்கிட்டு விளக்க பிடிச்சிட்டு எக்காலம் நான் என்ன பாட்டு கச்சேரியை நடத்த போகிறேன்? யுத்தத்துக்கு போக போகிற ஆண்டவர், ஏற்கனவே இருக்கிறது 300 பேர், இவனுக்கு பானையை வச்சு. ஆண்டவர் சொன்னது போலவே ஒரே ஒரு பானையை வச்சு, எக்காலத்தை வச்சு, தீவெட்டி வச்சு அத்தனை சேனையை முடிச்சாரு கதையை ஆண்டவர். நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எதிராக ஆயுதங்கள் வருகிறதா, நீங்கள் பயப்படாதீங்க. அது எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். என் தேவன் எனக்காக வெற்றி சிறப்பார். உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டாருங்க. உங்கள் கண்களை நீங்கள் அவர் மேலே நீங்கள் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. நான் சமீபத்தில் ஒரு பாட்டு எழுதினேன். இந்த பாடல் சொல்லுகிறது, இது எங்கள் அப்பா அவர் சொன்ன ஒரு வாக்கியத்தை வைத்து எழுத ஆரம்பித்தேன் இந்த பாடலை. அவர் செய்தியில் ஒரு முறை பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னது ஒரு ஞாபகம். அவர் சொன்னார், உலக மனிதனுக்கு 4 திசைகள் இருக்குடா. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, 4 திசைகள் இருக்குது. இந்த 4 திசைகளும் ஒரு உலக மனிதனுக்கு அடைப்பட்டுருச்சுன்னா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பாட்டில் பாய்சன்,
இல்லை ஒரு முளை தூக்கு கயிறு, இதுதான் அவனுக்கு தெரியும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு 4 திசைகள் அடைப்பட்டாலும் மேலே ஒரு திசை திறந்தே இருக்கு. தேவன் வானத்தின் வாசல்களை ஒரு நாளும் அடைப்பதே கிடையாது. உங்களுக்கு மேலே ஒரு திசை திறந்திருக்குங்க. நீங்கள் எல்லா திசையும் உங்கள் முன்னாடி அடைக்கப்படலாம். நான் சொல்கிறேன், மனிதர்கள் உங்களுக்கு முன்பதாக மதில்களை கட்டலாம். நல்லா கவனிங்க, 4 பக்கமும் உங்களுக்கு மதில்கள் கட்டலாம். மேன் கேன் பில்ட் வால்ஸ் ஆல் அரவுண்ட் யூ, பட் தே கேன் நெவர் பில்ட் ரூஃப்ஸ். ஆனால் அவர்கள் ஒரு நாளும் கூரைகளை அமைக்க ஆண்டு விடவே மாட்டார். மதில் அமைச்சிட்டு போட்டுங்க, 4 வழியும் அடைக்கிட்டுங்க, மேலே என்ன தேவனை பார்க்கிற அந்த பார்வையை ஒரு மனிதனாலும் தடை செய்யவே முடியும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. எல்லா மனிதனும் தடை பண்ணிட்டாங்களா? எல்லா மனுஷனை கைவிட்டானா? யாருமே எனக்கு உதவி செய்யறதுக்கு இல்லை ஆண்டவரே. நான் சொல்றேன், ஆண்டவருடைய ஆயுதங்கள் வித்தியாசமானவைகள். இந்த உலகத்திற்குரிய போராயுதங்கள் நம்முடைய தேவனுடைய போராயுதங்கள் அல்ல. அவர் ஒரு கூழாங்கல்ல வச்சு முடிக்கிற தேவன், ஒரு ஆணியை வைத்து முடிக்கிற தேவன். எதுவுமே இல்லைனாலும் உங்களுக்காக அவர் நிற்கிற தேவன். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும். நல்லா கவனிங்க, அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கான. ரொம்ப அழகான வரி அது. இதை எழுதும் பொழுது எனக்கு தோன்றின ஒரு காட்சி ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி ஜுவாலைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ராஜா சொல்கிறான், அக்னி தூக்கி போட போகிறேன். நம்மளாக இருந்தால் என்ன ஜோம் பண்ணியிருப்போம்? ஆண்டவரே, இந்த அக்னி எப்படியாவது அவிச்சு போட்டுருங்க ஆண்டவரே, இந்த அக்னி எப்படியாவது முடிஞ்சிடணும் அப்படின்னா ஜோம் பண்ணிருக்கும் போதே ராஜா சொல்கிறான், 7 மடங்கு சூடாக்குற. சில வேலை புரியாதுங்க நம்மளுக்கு. ஆண்டவரே, 1 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியே எனக்கு போதும். ஆனால் ராஜா சொல்கிறான் 7 மடங்கு சூடாக்கு. நிறைய புரியாது. ஆனால் 7 மடங்கு சூடாக்குனாலும் அதன் நடுவில் என் கூட தேவன் இருக்கிறார். என் கூட தேவன் இருக்கிறார். அணையும் என்று நான் எண்ணி அக்கினி 7 மடங்கா. அதனுடைய பல்லவி இப்படியாக சரி, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதே இல்லை. இந்த 2 பேரும் ரொம்ப முக்கியம். என் கண்களை ஏறெடுப்பேன், அதான் நான் இவ்வளோ பேசுகிறேன். 4 திசைகள் அடைப்பட்டாலும் நான் கண்ணை மேலே ஏறெடுப்பேன், அதை தடுக்கவே முடியாது. 2வது, என் கைகளை உயர்த்திடுவேன். நல்லா கவனிங்க, ஆராதனையில் நம்ம செய்கிற ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன், நாம் செய்கிற ஒரு நல்ல செயல், வேதம் அனுமதிக்கிற, ஆமோதிக்கிற, விரும்புகிற ஒரு செயல் கைகளை உயர்த்துகிற. அதனால தான் வர்ஷிப் நடத்தும்போது நிறைய வாட்டி சொல்கிறோம், கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமா. எதற்காக கரங்களை உயர்த்துறோம்? நல்லா கவனிங்க, உலகத்தில் ஒருத்தன் கரத்தை உயர்த்துறானா எங்கே உயர்த்துவான் தெரியுமா? யுத்தத்தில் உயர்த்துவான். ஒரு யுத்தத்தில் போயிட்டு எதிரி முன்னாடி தோத்துட்டான்னு வைங்களேன், அவன் சாக போகிறான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவானா? 2 கை தூக்கிறோம், சரணடைஞ்சிடற ஐயா, என்னை விட்டுருங்க ஐயா அப்படின்னு கையை தூக்கிட்டா உடனே அந்த எதிரி ஐயோ பாவம் கை தூக்கிட்டாரு, சரி போப்பா வீட்டுக்குன்னு சொல்ல மாட்டான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கையை பின்னாடி மடக்கி கயிறு கட்டி செயினை போட்டு அவன் தேசத்துக்கு சிறைச்சாலை கொண்டு போயிடுவான். போர் கைதியாக மாற்றிடுவாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, போர் கைதியாக வாழ்கிறதுக்கு பதில் செத்து போகிறதே பெஸ்ட்டு. அந்த அளவுக்கு குடும்பம் பண்ணுவானுங்க. போர் கைதியாக கொடு. இதுதான் உலக மனிதனுக்கு முன்பாக கரங்களை உயர்த்தும் பொழுது நடக்குது. ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக ஒருத்தன் கரங்களை உயர்த்தும் பொழுது அந்த கரங்களை அப்படியே பிடிச்சி தூக்கி கண்மலையின் மேலே நிறுத்திடுறாருங்க ஆண்டவர். நான் சொல்கிறேன், நீங்கள் அவர் முன்னாடி தைரியமாக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னால் முடியாதுப்பா, இந்த சூழ்நிலை இதற்கு மேலே என்னால் தாங்க முடியாது, இந்த பாதை இதற்கு மேலே என்னால் கடக்க முடியாது, நீங்கள் கரங்களை உயர்த்திட்டீங்கன்னு வைங்க, பிடிச்சி தூக்கிடுறாருங்க ஆண்டவர், தூக்கிடுறாரு. இந்த பாடலை பாடும் பொழுது ஒரு ஜபமாக நீங்கள் பாடுங்க, ஆண்டவரே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாம் அடைபட்டுருச்சு, அணையும் நான் எதிர்பார்த்த அக்கினி 7 மடங்காயிருச்சு, ஆனாலும் என் கண்களை நான் ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம் முகத்தை நான் நோக்கிடுவேன், நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும். நீங்க பாடுங்க, கிழக்கும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனா அணையும் என்று
அணையும் என்று எண்ணிய கினி 7 மடங்கானாலும் என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க நான் வெட்கப்படவே மாட்டேங்க? என் ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டேன், உன் குடும்பத்தை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார், உன் பிள்ளை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். உங்கள் கரங்களை பிடித்து உயர்த்துகிற தேவன். அப்படி எழுதி இருக்கலாமா? சீக்கிரமா எழுதி 2 நிமிடம் இது அறிக்கை செய்து பாட போறோம். ஆண்டவரே, நான் வெட்கப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட மாட்டேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகின்றன. ஒரு நாளும் வெட்கத்திற்கு விட மாட்டார். உங்கள் தலையை உயர்த்துகிற தேவன், உங்கள் கரங்களை திடப்படுத்துகிற தேவன், முழங்கால்களை உறுதிப்படுத்துகிற தேவன். அவர் கால்களை மான் கால்களுக்கு ஒப்பாய் மாற்றி வானமும் பூமியும் மாறினாலும் அவருடைய வார்த்தை மாறவே மாறாது. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனுடைய கரங்கள் ஒரு நாளும் தளர்ந்து போகவே போகாது. தைரியமாய் சொல்லவும், வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே. பாடுங்க. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்களை உயர்த்தி சொல்வோம். என் கண்களை என் கைகளை உயர்த்திடுவேன், கைகளை உயர்த்தி உம்முகம் நோக்கிடுவேன், உம்முகம் நோக்கி. நான் வெட்கப்படுவதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை என் கைகளை உயர்த்திடுவேன், கைகளை உம்முகம் நோக்கிடுவேன். அவரை நோக்கி பாருங்க. வெட்கப்படுவதில்லை, என் குடும்பம் வெட்கப்படுவதில்லை, உம் ஜனம் ஒரு போதும் வெட்கப்படுவதில்லை. உம்மை நோக்கி பார்த்தோம் வெட்கப்படுவதில்லை, உம்மை நம்பினோர் வெட்கப்படுவதில்லை. ஒரே ஒரு முறை சொல். என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, ஓ கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை
முடிப்பவரே, எனக்காகயா எல்லாவற்றையும் தடையா இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிப்பவரே. நீங்க அவர் மேல வச்சிருக்க என் பாரங்கள், என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இறக்கி அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள உண்மை உள்ளவர். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். சொல்லும் ஏசையா, ஏசையா உம்மை தான். உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். நிறுத்தி உள்ளே ஏசையா, உம்மை தானே என் முன்னே. ஏசையா, ஏசையா உம்மை தானே. ஏசையா, ஏசையா உம்மை தானே என் முன்னே. இன்னொரு முறை ஏசையா, ஏசையா உம்மை தானே என் முன்னே. ஓ ஏசையா, ஏசையா உம்மை தானே என் முன்னே. தைரியமாய் சொல்லுவோம், என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்து என் தேவன், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். உங்களை மறக்காத தேவன் அவர். சொல்லும், என் தேவன், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்னை மறவாதவர். என் தேவன், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்னை மறந்தாலும் கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியங்களை செய்கிறவர். உங்கள் புத்திக்கு மேலான காரியங்களை சர்வ ஞானி அவர். உம்மை யாரா கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா சர்வ ஞானியே. கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய் சர்வ ஞானியே. அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே ஆராதிப்போம். அவரை உயர்த்துங்க. அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் உங்களை வந்து ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஓ கரங்களை தட்டி ஹல்லேலூயா அவருக்கு உரியதை அவருக்கு செலுத்துங்க. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். நான் கலங்க போவதே இல்லை.